அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு பண்ணுறதுக்கு கருப்பு மொச்சை 200 கிராம் அளவு வாங்கி ஊற வச்சுருக்கணும். அதாவது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரம் ஊறினா தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அவியும். அதனால் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் அந்த மொச்சக்கொட்டை முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வைங்க. இந்த குக்கருக்கு தக்கன வச்சுக்கோங்க. மொச்சக்கொட்டை நல்லா வேகணும். அதுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். 3 விசிலுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கருக்கு தக்கன வச்சுக்கோங்க. மொச்சக்கொட்டை நல்லா குலைவாக வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி வைக்கணுமோ நீங்கள் அந்த விசில் தக்கன வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருப்பு மொச்சையும் அந்த நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை வடித்து தூரெல்லாம் விட வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புல நம்ம அதோடு சேர்த்தே நம்ம போட்டுடலாம். அப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் தான் புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் நிறைய போடுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட புளி கூடுதலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு 4 தக்காளி அந்த மாதிரி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு உரித்து அதை இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதான் நல்லாயிருக்கும். பல்லாரியை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணும்போது குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய், குக்கிங் ஆயில் கொஞ்சம் இதில் கூடுதலாக விடுங்க. ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் ஜீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1.5 ஸ்பூன் வர்ற மாதிரி கலந்து 3 கலந்து போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து போட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அந்த கடுகு, உளுந்தம் பருப்புலாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம இது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை போட்டு அதை ஃப்ரை பண்ணணும். அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இந்த குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் வாங்கி அதை உரித்து அப்புறம் கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் அந்த பொன்னிறமாக ஆகணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு புளிப்பு கூட வேணும்னா புளிப்பு கூட எடுத்துக்கோங்க. தக்காளியும் போட்டு புளியும் போடுறதுனால நீங்கள் புளிப்பை பார்த்துக்கோங்க. அதுக்கு தக்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்து ஓரளவு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தக்கனை போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி 3 தக்காளி போடும். இப்போ அதை அதில் போட்டுட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம், ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டாம். ஓரளவு மிதமாக எரிச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வேகணும். நல்லா சுருண்டு அந்த தக்காளியோட தோல் நல்லா மாறி நல்ல குலைவாக வேகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற மசாலா பவுடர், உப்பு எல்லாமே நம்ம அடுத்தாப்பில் போடணும். இப்போ தக்காளி நல்லா சுருண்டு நல்லா வதங்கிடுது. அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை நீங்கள் முதல்ல போட்டுடலாம். நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட்டு கல்லுப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் போட்டுட்டு இப்போ உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் அந்த தக்காளி, வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு நல்லா கரெக்டாக ஆகிடுது. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 4 குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து 4 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த குழம்பு ஒரு 4லேருந்து 5 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் அளவு. நீங்கள் உங்களுக்கு கூடுதல் குறைச்சி வேணும்னா எல்லா பொருளுமே நீங்கள் கூடுதலாக குறைச்சோ பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டோடனே அந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு
நம்ம வந்து இந்த களி வச்சுருக்க கத்திரிக்காயும் அப்புறம் முருங்கைக்காய் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து அந்த மசாலாவில் போடணும். போட்டுட்டு இப்போ வந்து அதை அந்த மசாலாவோட அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த இதில் காயில் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. அந்த மசாலாலே அந்த காய் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்போ பரட்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து பார்த்து எரிச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயில் வந்து அந்த மசாலா கொஞ்சம் இறங்கியிருக்கும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் காய் வேகட்டும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே புளியெலாம் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த மசாலாவில் கொஞ்சம் அந்த காய் வந்து பாதி அளவு ஓரளவு வெந்து கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கோம்னா அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியை வந்து நம்ம விடுவோம். விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இதுலேயும் வந்து கொஞ்சம் காய் வேகட்டும். அது முதல்ல வந்து கொஞ்சம் வெந்திருந்தது. இப்போ இந்த புளி தண்ணி விட்டுன அப்புறம் பச்சை வாசனைலாம் போய் மறுபடியும் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து ஓரளவு கட்டியாகும். மறுபடியும் இதில் வந்து காய் வந்து தனி முருங்கைக்காய் வேணாலும் போட்டு செய்யலாம். தனி கத்திரிக்காய் மட்டும் போட்டு கூடனாலும் செய்யலாம். இல்லை ரெண்டு போடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மொச்சக்கொட்டை நம்ம வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்து விட்டுடலாம். இப்போ வந்து அந்த தண்ணியோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பொருளுமே போட்டாச்சு. இனிமேல் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் வரை நல்ல அந்த மொச்சக்கொட்டை தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்பறம் நீங்கள் வந்து ஓரளவு கரெக்டாகிடும். உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் திக்னஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா குழம்பு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணியை கூடவோ குறைச்சோ பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து அந்த எல்லாம் போட்டாச்சு. அந்த மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாமே அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து நல்லா வந்து எண்ணெய் லைட்டாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்காய் போடுறதுனால அந்த ஒரு குழம்பு வந்து ஒரு வாசமாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக அந்த முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக ஆகிடுது. அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துடுது. முருங்கைக்காய் எல்லாமே வந்துடுது. இப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் ஒரு நல்லா கரெக்டாக ஆகிடுது. இந்த மொச்சக்கொட்டை வந்து உடம்புக்கு நல்லது. நீங்கள் வெள்ளை மொச்சையும் இதே மெத்தடில் வந்து செஞ்சு பார்க்கலாம். வெள்ளை மொச்சையும் இருக்குது. நான் வந்து கருப்பு மொச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு அருமையான மொச்சக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுது. இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கூட்டு அப்புறம் அந்த கத்திரிக்காய் போட்டு கூட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பொரியல் எதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த புளி சேர்த்து இந்த மாதிரி மொச்சக்கொட்டை குழம்புக்கு கூட்டு பண்ணி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் கூட்டு அப்புறம் வந்து இந்த சௌ கூட்டு அந்த மாதிரி அந்த கூட்டு வந்து இந்த மாதிரி குழம்புக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து மொச்சக்கொட்டை கிரேவி இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் இந்த கிரேவியை விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.